நாம பத்தி நாம என்ன மதிப்பு வச்சிருக்கோமோ அந்த மதிப்பை தான் இந்த உலகம் பார்க்குமே ஒழிய அடுத்தவன் யாரும் நம்ம மேல மதிப்பு வைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. The image is not created, it has been given. நாம தான் கொடுக்கணும் அந்த இமேஜ். நான் யார் என்பது குறித்த புரிதலை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு என்னுடைய. அடுத்தவன் சொல்றான் நான் கவலைப்படாம இருக்கேங்கிற ஸ்டேட்டஸ் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி உங்களை பற்றி என்ன அபிப்பிராயம் வர வேண்டும் என்பது எண்ணமும் உங்களுக்கு தான் இருக்கணும். அறிவாளி தன்னை பற்றி அறிவாளி பிம்பத்தை முன்வைக்க பார்ப்பான், திறமைசாலி தன்னை பற்றி திறமைசாலி பிம்பத்தை முன்வைக்க பார்ப்பான், ஒழுக்கம் சார்ந்த சிந்தனையோடு இருக்கவன் அது குறித்த பிம்பத்தை முன்வைக்க பார்ப்பான். நீங்க எந்த பிம்பத்தை முன்வைக்கிறீங்களோ அந்த பிம்பம் தான் உலகத்தில் தேரும். ரைட்டா? உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு குண்டான பசங்களை எடுத்துக்கங்களேன். என்னோட ரூம்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நீயே குண்டா தானடா இருக்கேன்னு கேட்கக்கூடாது. அப்ப அதில் ஒரு பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான். அவனுக்கு அமுல் பேபி அப்படின்னு பேர். ஏன்னா நாம கொஞ்சம் குண்டா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தன்னை அழகாக வச்சுக்கணும், தன் உடம்பை ரசிக்க தெரிஞ்சிருந்த அந்த பையனுக்கு. இன்னொருத்தனை கெட்ட வார்த்தையிலே திட்டுவாங்க, ஏன்டா அப்படி இருக்கா ஏன்டா அப்படி இருக்கான்னு. அவனை பொறுத்த வரைக்கும் விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம் நம்ம அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு அவனே நினச்சிக்கிட்டான். தன்னை அழகு